பாஜகவும் தாவேக்கும் ஒன்றும் இல்லை இந்த பிரச்சனைலாம் சம்மந்தப்படுத்தி சில விமர்சனம்லாம் பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன சார் சம்மந்தம் ம். சொல்லுங்க. எங்கேருந்து எங்கே வருது? கட்சி கட்சி எடுத்து வச்சுக்கிறதா இருக்கட்டும், யார் கத்தி வச்சுக்கிட்டா? அந்த கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவம் கேக்கு வெட்ட வந்தபோது ஒரு வாய்க்களவில் அந்த கத்தி எடுத்து ஜஸ்ட்டு குத்த போகிற மாதிரி வந்துருக்குது, அவ்வளோதான். ஏன் திமுக விட்றீங்க? திமுகவில் கத்தி எடுத்து வெட்டினதே இல்லை, அதிமுகவில் கத்தி எடுத்து கொன்னதே கிடையாது. கொலையே நடந்திருக்குது அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ளெல்லாம், அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. உடனே பாஜகவோட இவங்க ஒன்று சேர்க்குறீங்க. எதுக்கு எது சார் முடிச்சு போடுறீங்க? நியாயமாக பேசுவோம். பாஜகவுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பாஜகவில் என்ன நடந்துச்சு? எல்லா கட்சியிலும் எல்லாம் நடக்குது, எந்த கட்சியிலும் இல்லை. நாங்கள் ஒரு சின்ன கட்சி, எங்கள் கட்சியிலே பிரச்சனை நடக்குது சார். கட்சிக்குள்ளே இருக்கிற மாவட்ட செயலாளருக்கும் அது கீழே இருக்கிற இணை மாவட்ட செயலாளருக்கும் சண்டை வருது. பேசி தான் நாங்கள் தீர்த்து கொடுக்குறோம். எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற சொந்த அண்ணன் தம்பிங்க, அப்பா அம்மா, அப்பா பையனுக்கு சண்டை வரலையா? அப்புறம் முரண்பாடு எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அப்படி இருக்குன்ற போது கட்சியில் எல்லாம் அது என்ன தாவேகாலாவை மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா? மற்ற கட்சியில் நான் எடுத்து வைக்கட்டுமா லிஸ்ட்டு, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைன்ட்டுன்னு? பேசிக்காமல் இருக்கிறவங்களாம் நான் காட்டட்டுமா? எல்லா கட்சியிலையும் நான் காட்டுறேன். அப்புறம் ஆனாலப்பட்ட ஓபிஎஸ் இபிஎஸ் சார் சண்டை, ரெண்டு பேரும் ஒரே கட்சி தானே, அதிமுக தானே, ஏன் அவ்வளோ பெரிய சண்டை? இதை பற்றி இது வரைக்கும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. தினகரனுக்கு ஓபிஎஸ்க்கு என்ன சண்டை, இவருக்கு எடப்பாடிக்கு என்ன சண்டை? எல்லாம் ஜெயலலிதா தானே ஒரே தலைவி. அப்புறம் எல்லா கட்சியிலும் இருக்க தான் சார் செய்யும். செங்குட்டவனுக்கும் இபிஎஸ்க்கும் சண்டை வந்துச்சு, முரண்பாடு இருந்ததா இல்லையா? உங்களுக்கு தேவை என்னன்னா எப்படியெல்லாம் வந்து விஜயண்ணா கட்சி தாவேக்கா வந்து டீக்ரேட் பண்ணி கீழே இறக்கணுமோ, தரக்குறைவா அதுக்கான வேலைகளை மட்டும்தான் ஊடகம் செய்யுது.